வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரிச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மலாய் குல்ஃபி தான். எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு பால் நமக்கு தேவைப்படும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நார்மல் பாலை விட அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடிய பால் தான் எடுத்துக்கணும். அதாவது நான் எடுத்துக்கிட்ட பாலில் 3% பார்த்திங்கன்னா ஃபேட் இருக்குது. இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய பால்கள்லாம் இருக்குது. அது கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. குல்ஃபி பண்ணுறதுக்கு குல்ஃபி மோல் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரே போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஏலக்காய் பக்கம் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா பவுடராட்டம் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு பாலை நம்ம காய்ச்ச போகிறோம். நல்ல ஒரு அழுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்துக்கிட்ட 1 லிட்டர் பாலையும் சேர்த்துடலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கிட்ட 1 லிட்டர் பாலை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நார்மலாக நம்ம வீட்டில் பால் காய்ச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய்ச்சுங்க. பால் நல்லா இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். எதுக்காக நம்ம ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய பால் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் ஆடை பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் திக்காகவும் விழும். அப்படி விழும்போது அந்த மலாய் குல்ஃபி அதில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே மலாய் குல்ஃபி வீட்லேயும் ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி மேலே ஆடை விழும். அதை நம்ம அப்பப்போ நம்ம கரண்டி வச்சு கிளறி கொடுக்கணும். ஆடைகள்லாம் சைடில் ஒட்டி இருந்தது அப்படின்னா அந்த கரண்டியாலே எடுத்து விட்டுட்டு நம்ம கிளறி கொடுக்கணும். நான் 1 லிட்டர் பால் சேர்த்தேன் இல்லையா, அது எனக்கு 1/2 லிட்டரை விட கம்மியாக கிடைக்கணும். அதாவது ஒரு 400-450 ml கிடைச்சா போதும். அந்த அளவுக்கு நம்ம இந்த பாலை சுண்ட வைக்கணும். அப்படியே கைவிடாமல் ஆடைகளை எடுத்து விட்டுட்டு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பால் சேர்த்தும் போது நல்ல வெள்ளை கலரில் இருந்தது. பாலோட நிறம் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக ஒரு மஞ்சள் கலருக்கு வந்திருக்கு. திக்காக ஆக அதோட நிறம் மாறும். இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் பக்கம் வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பால் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 1/4 லிட்டரை விட கொஞ்சம் கூட கிடச்சிருக்கு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போது பால் நல்லா ஆறிட்டு கரண்டியில் உள்ள ஆடைகளையும் நான் சுத்தமாக வலிச்சு விட்டுட்டு நான் குல்ஃபி மோலில் பார்த்திங்கன்னா ஊற்றிக்க போகிறேன். குல்ஃபி மோல் இருக்குன்ட்டு அதனால் நான் அதை பயன்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வீடுகளில் டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் இருக்குது அதில் வச்சுட்டு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேரி பேக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே சூப்பரான குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். இப்போது குல்ஃபி மோல் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் டைட்டாக ஸ்டிக் போட்டு மூடி வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். மினிமம் 8லேருந்து 10 மணி நேரம் இது இருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு செஞ்சுருக்கேன். அடுத்த நாள் காலைல 11 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன். அதாவது நான் 24 மணி நேரம் கழித்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஐஸை எடுத்து நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல ஐஸ் ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. நம்ம கடைகளெல்லாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே சுவையிலேயே நம்மளால் வீட்லேயும் மலாய் குல்ஃபி ரெடி பண்ணிக்க முடியும். பாருங்கள், நம்மளே வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மலாய் குல்ஃபி ரெடி பண்ணியாச்சு. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. உங்கள் வீட்டு சுட்டீஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசந்துங்க. ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது. வெயிலுக்கு குளுன்னு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தான் தோணும். ஸோ நிச்சயம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.